இது ஒரு விழிப்புணர்வுக்கான ஒரு முக்கியமான வீடியோ. இது இந்த ஏற்றி விட்ட ஏணியை எட்டி உதைக்கிறதுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல. அந்த ஏணியை எட்டி உதைக்கிற காரணம் என்ன காரணம் அப்படின்றதுக்காக இந்த வீடியோ. ஆரம்பத்தில் நம்ம வீடியோ போடுறத பார்த்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நம்மளுக்கான இடத்த ஒதுக்குனதுக்கு அப்புறம் அந்த இடத்துல ஏறி உட்காந்துக்கிட்டு இருக்கிற சப்ஸ்கிரைபரை எட்டி உதைக்கிற மாதிரி ஒரு செயல் பண்ணால் எவ்வளோ கோபம் வரும். இன்னைக்கு பார்க்க நம்ம ஏகப்பட்ட இடத்துல பார்க்குற ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா? சீட்டாட்டத்தில் உயிர் போடுறது தான். சீட்டு விளாண்டு கேம் விளாண்டு அதில் பணத்தை வந்து நிறைய இழந்துக்கிட்டே இருக்கிற எத்தனையோ பேர் உயிர் போய்கிட்டே இருக்கு. அதை நிப்பாட்ட எவ்வளவோ பேர் போராடிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் காவல்துறை, ஒரு பக்கம் அரசாங்கம், ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்னைய மாதிரி அட்வைஸ் வீடியோஸ் போடுறவங்க. இதில் பணம் போடாதீங்க, இதில் கேம் விளாடாதீங்கன்னு சொல்லி எவ்வளோ பேர் போராடிக்கிட்டு இருக்கோம். ஆனால் நம்ம தலைவர் என்ன சொல்கிறாருன்னு கொஞ்சம் கேட்டுட்டு வாங்க. ஆமாண்டா, நீ ₹1 வச்சு ஸ்டார்ட் பண்ணா போதும். இது 100% சேஃப் அண்ட் செக்யூர் தான். நீ ஜெயிக்கிற பணத்தை ரொம்பவே ஈஸியா வித்ட்ராவல் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பாத்தியா, அந்த பணமும் இன்ஸ்டன்ட்டா நம்ம அக்கௌண்ட்டுக்கே வந்துருச்சு. மட்டும் இல்ல, நீங்களும் லூடோ விளையாண்டு இஷ்டம் போல பணம் ஜெயிக்க முடியும். எப்படா? ஆமாண்டா, நீ ₹1 வச்சு ஸ்டார்ட் பண்ணா போதும். இது 100% சேஃப் அண்ட் செக்யூர் தான். நீ ஜெயிக்கிற பணத்தை ரொம்பவே ஈஸியா வித்ட்ராவல் பண்ணிக்கலாம். டவுன்லோட். இந்த நபர் வீடியோ போட்டு எந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆனாரோ அந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆனதுக்கு அப்புறம் இப்போ அதிகமாக யாருக்கு ப்ரமோஷன் பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த கேமுக்கு. இந்த கேம் விளாண்டு எத்தனை பேருடைய உயிர் போயிருக்குது, எவ்வளோ பேருடைய பணம் போயிருக்குது, எவ்வளோ பேர் குடும்பத்தில் நிம்மதி போயிருக்குன்றது ஊர் உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம். நம்ம இந்த மாதிரியான கேம்ஸ் விளாடாதீங்க, இந்த கேம்ஸில் வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது, உயிர் போகிற அபாயம் இருக்குது அப்படின்றத சொல்லி புரிய வைக்க நம்ம முயற்சி பண்ணால் இவர் ஏறி போய் மேலே உட்காந்துக்கிட்டு எல்லாரையும் வாங்க இதில் நான் 20,000 ஜெயிச்சிட்டேன்னு சொல்லி கூப்பிட்டு விளாட சொல்லிக்கிட்டு இருக்காரு. ₹1 வைங்கன்னு. ஒரு உயிர் போச்சு அப்படின்னா அந்த உயிருக்கான ஒரு அத்தாரிட்டியை இவர் ஏற்றுக்குவாரான்னு மட்டும் இவருடைய சப்ஸ்கிரைபர் மட்டும் கேட்டு சொல்லுங்க. இவருடைய சப்ஸ்கிரைபர்கிட்ட தான் நான் பேசுகிறேன். இப்போ பணம் பத்தும் செய்யும், அதுக்காக இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யக்கூடாது. ஒரு இடத்துல இருந்து முன்னேறி போகிறதுக்காக நம்மளுக்கு எவ்வளவோ பேர் உதவி செஞ்சு நம்மளை எவ்வளவோ மேலே தூக்கி விடுறாங்க அப்படின்னா அந்த இடத்துக்கு போய் நம்மளுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைபருக்கும் நம்மளுக்கு கீழே இருக்க நண்பர்களுக்கும் என்ன செய்யணுமோ அதை தான் நம்ம செய்யணும். அதெல்லாம் விட்டுவிட்டு எனக்கு பணம் வருதுன்றதுக்காண்டி நான் 4 பேரை கூப்பிட்டு இதில் பணத்தை போட்டு ஆடுன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? இப்போ அந்த விஷயத்த நிறைய பேர் பண்ணுறாங்க. நான் தயவு செய்து சொல்கிறேன், சப்ஸ்கிரைபர் கொஞ்சம் முழிச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து கண் துடைப்புக்காக போகிற விளம்பரம். எல்லா விளம்பரத்துலேயும் எப்படி தீப்பெட்டிக்கு பக்கத்தில் ஃபயர் பாக்ஸுக்கு பக்கத்தில் ஒரு வாக்கியம் எழுதியிருப்பான், அதே மாதிரி தான் ஸ்மோக்கிங்க்கு பின்னாடியும் எழுதியிருப்பான் ஸ்மோக்கிங் இஸ் கில்னு. அதே மாதிரி குடிக்கிறதுலையும் மது உயிரை எடுக்கும் குடும்பத்தை கெடுக்கும்னு எழுதியிருப்பான். அதே மாதிரி இந்த விளம்பரத்தை நல்லா தெளிவாக கேளுங்க. லாஸ்ட்டில் விளக்கமாக சொல்லியிருப்பான், உயிர் போகக்கூடிய அபாயமும் இருக்கும், பண இழப்பு அபாயமும் இருக்கும். இந்த வேடை மட்டும் குதிரை ஓடுற வேகத்தில் சொல்லிட்டு போயிடுவானே. இந்த விளையாட்டில் இந்திய ஆயங்கள் உள்ளன, மேலும் இந்த பழக்கத்துக்கு கடுமையாக வாய்ப்புள்ளது. பொறுப்பாக விளையாடவும். இங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா பணத்தை ஈஸியா சம்பாதிக்கணும்ன்ற எண்ணத்துல இருக்க ஆளை ஈஸியா குறி வைக்கிறதே இந்த கும்பல் தான். இந்த கும்பலுக்கு துணை போற யாரா இருந்தாலுமே நம்ம அதை வந்து சாதாரண எடுத்துக்கவே கூடாது. ஏன்னா ஒரு சாதாரண விஷயம் நினைக்கிறது ஒரு உயிர் போகவே காரணமா இருக்கும். தயவு செய்து இந்த மாதிரியான விளம்பரங்களை மேற்கொண்டு அடிக்கடி வந்துகிட்டே இருக்குன்றதுக்காண்டி ₹1 தானே சொல்லி வச்சு உள்ள விளையாட போயிடாதீங்க. குடும்பம் நடுத்தருவுக்கு வந்துடும். என்னுடைய நண்பர்லாம் கிட்டத்தட்ட ₹3 லட்சம் இழந்திருக்காரு பக்கத்துல. நான் நிறைய தடவை அந்த விஷயத்த சொல்லிக்கிட்டே இருக்கேன். தயவு செய்து கேம் விளாண்டு பணம் சம்பாதிச்சிடலான்னு இருக்கிற பணத்தை இழந்துடாதீங்க. நடுத்தருவு தான் மிச்சம்.